இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் அபிநந்தன் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாகிஸ்தான் பிடியில் சிக்கி தவித்த இந்திய வீரர் அபிநந்தன் இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார். பஞ்சாபின் வாகா எல்லை வழியாக இன்று மாலை 3 to 4 மணிக்குள் தாயகம் திரும்புகின்றார் அபிநந்தன். இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் அபிநந்தனை பாகிஸ்தான் அதிகாரிகள் ஒப்படைத்துள்ளனர். ராவல்பிண்டி வழியாக பஞ்சாப் வருகின்ற அபிநந்தன் பஞ்சாபின் வாகா எல்லை வழியாக இன்று மாலை 3 மணியிலிருந்து 4 மணிக்குள்ளாக இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கின்றது. இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் அபிநந்தன் தற்பொழுது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். பஞ்சாபின் வாகா எல்லை வழியாக இன்று மாலை 3 மணி அல்லது 4 மணிக்குள்ளாக அபிநந்தன் தாயகம் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விமானி அபிநந்தன் தாயகத்திற்கு பத்திரமாக திரும்ப வலியுறுத்தி இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் குடிமக்கள் பொதுமக்கள் சிறப்பு பிரார்த்தனைகளையும் வழிபாடுகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தேசிய கொடியை கையில் ஏந்தி வீரர் அபிநந்தன் தாயகம் திரும்புவதற்காக சிறப்பு வழிபாடுகள் ஆலயங்களிலும் கோவில்களிலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே ஒரு 40 பேரை நம்ம இழந்திருக்கோம். இனிமேல் நம்மளை ஒருத்தரை கூட இழக்க நாங்கள் தயாராக இல்லை. அவர் திரும்பவும் நம்ம வரணும். நம்ம தாய்நாட்டுக்கு அவரோட சேவை ரொம்ப முக்கியம். அதனால அவர் திரும்பி வரணும்னு சொல்லி நாங்கள் காளியம்பாள் கோயிலில் சிறப்பாக தமிழ்நாடு ஊர்காவல் படையில் இருக்கேன். இன்றைய தினம் சென்னை மாநகர ஊர்காவல் படை சார்பாக 2 நாட்கள் நம்மளுடைய விமானி மேஜர் திரு அபிநந்தன் அவர்கள் பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். அவருக்காக இந்தியாவே கவலைக்கிடமாக இருக்கிறது. அவர் எப்போது விடுதலை செய்யப்படுவார் என்று. அவர் கூடிய விரைவில் இந்தியாவுக்கு தாயகம் திரும்பியிருக்கிறார். அதற்காக இன்றைய தினம் எங்கள் சார்பாக மிகப்பெரிய பூஜையை காளிகம்மாள் கோயிலில்
நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அவர் குடும்பத்தாருக்கும் அவரும் இந்தியாவுக்கு நல்ல முறையில் திரும்பி வந்து அவருடைய வீரத்திறமனை நாங்கள் வரவேற்கும் விதமாகவும் அவர் செய்த தியாகங்களும் அவர் செய்த பட்ட கஷ்டங்களும் போக்க எல்லாம் உள்ள இறைவன் அவர் ஆசீர்வதிக்க வேண்டும், அவர் குடும்பத்தாருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக இன்றைய தினம் சென்னை மாநகர ஊர்காவல் படை சார்பாக இந்த காளிகம்மா கோயிலில் நாங்கள் பூஜை நடத்தி கொண்டிருக்கிறோம். அவர் நல்ல முறையில் திரும்ப வேண்டும் என்று தமிழக மக்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் அவரை தலை வணங்கி அவரை வருக வருக என்று வரவேற்கின்றோம். சென்னை மாநகர ஊர்காவல் படையின் கோட்ட தளபதி ஜி பரமசிவம். விமானி அபிநந்தன் இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார். உடனடியாக அபிநந்தனை இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அபிநந்தனை வரவேற்க வாகா எல்லைப் பகுதியில் பொதுமக்கள் தேசிய கொடிகளுடன் காத்திருக்கின்றனர், குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் அபிநந்தன் பத்திரமாக இந்தியா வருவதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆலயங்களிலும் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அபிநந்தன் பாதுகாப்பாக நாடு திரும்ப வேண்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது.